அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த வீடியோவில் தௌஹீத் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தௌஹீத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்வது. தௌஹீத் அப்படின்னா இறைவன் ஒருவனே, அவனுக்கு யாரையும் இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அல்லாஹ்ட்ட மட்டும் உதவி கரம் நீட்டி இறைவன் சொன்ன வழியில் மட்டும் வாழ்வது தான் தௌஹீத். தௌஹீத்னா என்னங்க? இறைவன் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே என ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு இணை வைக்காமல் இறைவனை மட்டும் வணங்கி இறைவனிடம் மட்டுமே உதவி கேட்டு இறைவன் சொன்ன வழியில் மட்டுமே வாழ்வது தான் தௌஹீத். நம்ம இந்த உலகத்தில் படைத்ததே எதற்காகன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்தேன். சூரத்து தாரியாத். அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது தான். நாம் படைக்கப்பட்டது இறைவனை வணங்குவதற்காக மட்டுமே. இந்த தௌஹீத் 3 விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ் தான் படைப்பவன். இந்த உலகத்தையும் இந்த பூமி, இந்த மனிதர்கள், ஆடு மாடு, சின்ன சின்ன புழு முதற்கொண்டு அனைத்தும் படைத்தவன் இறைவன்தான். படைத்ததை மட்டுமின்றி அவை அனைத்தையும் பாதுகாப்பவனும் நம் இறைவன்தான். எல்லாத்தையும் வழி நடத்துபவனும் இறைவன்தான். இரண்டாவது, வணக்கம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். தொழுகை, துவா, நேர்ச்சை, பலி, பயம், நம்பிக்கை எல்லாமே அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அப்புறம் மூன்றாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் பெயர்களையும் பண்புகளையும் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களிலும் வந்தபடி நம்ம நம்ப வேண்டும். குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களிலிருந்து மட்டுமே நாம் நம்ப வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த தௌஹீத்துக்கு எதிராக மிகப்பெரிய பாவம் ஷிர்க். ஷிர்க்னா தௌஹீத், இதற்கு எதிரானதுன்னா ஷிர்க். நான் தௌஹீத்னா உங்களுக்கு என்னென்னு சொன்னேன். அப்போ இதுக்கு எதிரானதுன்னா என்னது? அதான் ஷிர்க். அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஒருவர் அல்லாஹ் இருக்கான், ஆனால் இந்த அவுலியா காப்பாற்றுவாங்க, இந்த கபரில் இருப்பவர்களிடம் கேட்டால் உதவி கிடைக்கும் என்று நம்பினால் அது தௌஹீதுக்கு எதிரான செயல். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இறந்து போனவங்கள்ட்ட ஃபாத்தியா ஓதி துவா கேட்டோம்னா அவங்களாம் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறாங்க? இல்லை. நம்மை படைத்தவன் இறைவன், அந்த இறைவன் தான் நம்மளை காப்பாற்றுவான். அதான் சொல்ல வராங்க. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இறைவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் மன்னிக்கக்கூடியவன், ஆனால் ஒற்றை பாவத்திலிருந்து மட்டும் மன்னிக்க மாட்டான் என இறைவன் குர்ஆனில் கூறியுள்ளான். தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அதனால தான் நம்முடைய துவா, நம்முடைய வணக்கம், நம்முடைய நம்பிக்கை எல்லாமே அல்லாஹ்வுக்கே மட்டும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் மக்காவில் என்ன போதித்தார்கள் தெரியுமா? 13 வருடம் மக்காவில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் என்னென்ன சொன்னார்கள் தெரியுமா? தொழுகையை விட முன்னாடி, நோன்பை விட முன்னாடி, ஜகாத்தை விட முன்னாடி
தௌஹீதை தான் மக்களுக்கு போதித்தார்கள். நீங்கள் தொழுங்க, நீங்கள் நோன்பு வைங்க, நீங்கள் ஜகாத் கொடுங்க, எதையுமே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதிக்கலை. அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு தௌஹீதுனா என்ன, அதை தான் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ தௌஹீத் சரியாக இருந்தால் தானே மற்ற அமல்கள் வர முடியும். ஒருத்தர் பேஸ்மெண்ட்டே சரியில்லை, பில்டிங் எப்படி சரியாகும்? அதே மாதிரி தான். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருவரும் தினமும் நம்மளே கேட்கணும், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் நம்புகிறேனா, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறேனா, என் துவா எல்லாமே அல்லாஹ்வுக்கு தானா? இந்த கேள்விக்கான பதில் ஆம் என்றால் நாம் தௌஹீதின் பாதையில் இருக்கிறோம். இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம், பணமோ, பதவியோ இல்லை. சகோதர சகோதரிகளே, சுத்தமான தௌஹீதோட அல்லாஹ்வை சந்திப்பது தான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரியான தௌஹீதை புரிந்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.